மை டியர் கமாண்டர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். கரெக்டாக வந்தது இப்போ. ஓகேவா, பரவாயில்ல. அம்மா திடீர்னு ஒரு மாதிரி இருக்குது, அதனால் நம்ம கரெக்டாக சொல்லுவோம். அதே சொல்லி அது கிண்டல் பண்ணி கரெக்டாக போய் கருப்பி சூர்யாவை கிண்டல் பண்ணி அதுதான் மனசில் பதிஞ்சிச்சு. பரவாயில்ல, இப்போ நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். இப்போ நினச்சிக்கிட்டே இருந்தனால கரெக்டாக சொன்னேன். ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. விஷயம் என்னன்னா, அடுத்த வசூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எப்படிப்பா அது எப்படிப்பா கொடுக்குறீங்க? ஒன்றும் தெரியலப்பா. நம்ம போங்க. கரெக்டாக இந்த காலையில் வந்து உட்காந்துட்டாங்க. 21 நிமிஷம் பேசியிருக்காங்க. 21 நிமிஷத்துக்கு மேலே. ஓகேவா, பரவாயில்ல, நல்லா இருக்குது. என்ன இந்த தடவை வசூல் வந்து பிறந்தநாள் வசூல், அது ஒன்றும் இல்லை. அது அவங்க விருப்பம், கேட்குறது கொடுக்குறது உங்கள் விருப்பம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. இல்லாதப்பட்டவங்க ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குழந்தைக்கு வீட்டில் பிறந்தநாள் அப்படின்னா சரி, அந்த குழந்தைக்கு பிறந்தநாள் அன்றைக்கி சந்தோஷப்படுத்தினா நல்லது. வேறு ஒன்றும் நான் சொல்ல வரல. இது கூட கொடுக்குறது கொடுக்காது உங்கள் விருப்பம். ஓகேவா, எல்லாமே வசூல்ப்பா. அது லட்சக்கணக்கில் வருமானம் வருது. வராதவங்க வீடாக இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி சிரிப்பு வருது, இருமல் வருது. பணமே இல்லை, வருமானமே வராதவங்க வீட்டில் இருந்தால் பரவாயில்ல. ஒரு நல்லது கெட்டதுக்கு உதவி செஞ்சால் பரவாயில்ல. எல்லாம் வந்து லட்சக்கணக்கில். அந்தால சொன்னானே நேற்று, ஞாபகம் இருக்கா? எங்கே அதெல்லாம் மறந்துடுவீங்க. 36,000 தான் சம்பாதிக்குது சுமி. எவ்வளோ கஷ்டம். அவ்வளோ வீட்டுக்கு இவ்வளோ பண்ணணும், அது பண்ணணும். நான் ஃபோன் பில் தான் கட்டுறேன், மீதியெல்லாம் கரண்ட் பில் கட்டுது, அது வாங்குது, இது வாங்குதுன்னு பேசினா இருந்தால 36,000 1000 10,000 வாங்குறேன். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். லட்சக்கணக்கில் வாங்குற எனக்கே கஷ்டமாக இருக்குது. எல்லாம் இஎம்ஐயில் போடுது, அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. ஆக லட்சக்கணக்கில் வருமானங்கிறத அவரே ஒத்துக்கிட்டார். ஓகேவா, 5 லட்ச ரூபாய்க்கு மேலே மாதத்துக்கு. ஓகேவா, அதிகபட்சமாக 8 லட்ச ரூபா வரையும் வந்திருக்கு. ஓகேவா, 8 லட்ச ரூபா வரையும் வந்திருக்குன்னு தகவல் சொல்கிறாங்க. இருக்கலாம். ஓகேவா, யாரோ நம்மளால் ஒருத்தர், யாருன்னு பேர் ஞாபகம் இல்லை, அந்த ஆள் அக்கௌண்ட் வச்சுருக்கிற பேங்க்கில் தான் நான் ஒர்க் பண்ணுறேன்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டார், தெரியுதா? அவரெல்லாம் பிடிச்சா என்னது அக்யூரேட்டாக ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே சொல்லலாம். ஓகேவா, அவரெல்லாம் வரட்டும். அதுக்காக தான் இந்த ஒரு மென்ஷன் பண்ணுறேன், இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணுறேன். அவர் என்னைக்கு பார்த்து நம்மக்கிட்ட வராரு, வாட்ஸ்அப்பில் வாங்க. ஓகேவா, அக்யூரேட்டாக சொல்லுங்கள், மந்த்லி இவ்வளோ கரெக்டாக பேமெண்ட்டை வருதுங்க. ஓகேவா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு என்ன கொடுமைனா, இதெல்லாம் தெரிஞ்சு ஏமாத்துறாங்க, மண்டையை கழுவுறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு எப்படி உதவி செய்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. மனசே கஷ்டமாக இருக்குதுப்பா. உண்மையிலே எவ்வளவோ இருக்குது. எவ்வளவோ பேர் எவ்வளவோ மருத்துவ உதவி, கல்விக்கு உதவி எவ்வளவோ கேட்டிருக்காங்க. அவங்களெல்லாம் உதவி பண்ண யோசிக்கிறேன் நீங்கள். ஓகேவா, இந்த ஆளுக்கு ஏன் கொட்டுறீங்க? அப்படி என்ன தான் பண்ணிட்டான்? இந்த சந்தான படமா? ஆமாம், பாஸ்கரன் இப்படி என்ன தான் நான் பண்ணிட்டேன்? எனக்கு எதுக்கு பாராட்டு விழான்னு ஒருத்தர் கேட்பார், சித்ரா லட்சுமணன். ஓகேவா, பழைய டேரக்டர், ஆனால் காமெடியும் பண்ணார் படத்தில். ஓகேவா, அவர் அப்படி என்ன தான் பண்ணிட்டார்? அதேமாரி இந்த ஆள் என்ன தான் பண்ணிட்டான்? அவனுக்கு அந்த அவர் கேட்குற மாதிரி எனக்கு எதுக்கு பாராட்டலான்னு கேட்பார். ஓகேவா, பேங்க் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகிற டைமில் அதே தான் நான் இந்த ஆள் என்ன பண்ணி பிடுங்கிட்டான், என்ன பண்ணி கிழிச்சிட்டான்? எதுக்கு இவனுக்கு இவ்வளோ பணத்தை கொட்டுறீங்கன்னு தெரியலையே. பணம் வருதியா அவனுக்கு? லட்சக்கணக்கில் வருது. கொடுமை என்னென்னா, வாங்கி தின்ட்டு நம்மளை ஏமாத்துறான், நம்மளை மதிக்க மாட்டான். ஏமாத்துறாங்கிறத விட நம்மளை ஈஸ்வன் துரோக்கப்பா தூக்கி போட்டுறான். அதை தான் நான் மறுபடியும் சொல்கிறது. அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேரை பார்க்குறீங்க, எவ்வளோ பேரை உதாசீனப்படுத்துகிறான், வாங்கி தின்னுட்டு கேவலப்படுத்துகிறான், கேரக்டரை வந்து தப்பாக சொல்லுவான். ஓகேவா, அந்த தம்பி அவர் பேர் என்ன, நல்ல பேர், குமரேசன்லேருந்து, ஓகேவா, வேடன்லேருந்து, இன்னும் பழைய ஆளுங்க சூர்யா கிட்ட தவறாக பேச முயற்சி பண்ணாங்க, தவறாக நடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்போவே கட் பண்ணி அப்போயே விட்டுருணும். அப்போலாம் பண்ணுறதில்ல. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப வந்து கட் பண்ணி விட்டுட்டு, குமரேசனை வெளியே அமிச்சதுக்கு காரணம் அவன் இவங்கள மாதிரி இவங்களுக்கு ஈக்குவலாக கார் வாங்கிட்டான். அவங்களுக்கு வயிற்றெரிச்சல் இவங்களுக்கு, புரியுதா? அதனால தான் அந்த கொச்சி எரிச்சல். அதனால தான் அவனை நம்ம ஈக்குவலாக கார் வாங்கிட்டானே, நம்ம ஈக்குவலாக வாழ்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றெரிச்சல் அவனை வெளியே அமிச்சிட்டாங்க. வெளியே அமிச்சிட்டு ஏகப்பட்ட கதை கட்டுறது. ஆமாம், ஆம்பளையாக இருந்தால் அவசாரி பட்டோம். ஓகேவா, இவங்க நம்ம நான் நல்லவங்க மாதிரி, ஓகேவா, கருப்பு கரிசி மாதிரியும்
பெண்களாக இருந்தால் ஓகேவா பேசி பட்டம் கட்டுறது, ஆம்பளையாக இருந்தால் என்கிட்ட தப்பாக முயற்சிக்கு பண்ணான், தப்பாக நடக்க முயற்சி பண்ணான்னு அப்படின்னு சொல்கிறது. இதுதான் உங்களுக்கு ரெகுலர் வேலை. நல்ல வேலை அவங்ககிட்ட நான் நேரில் போயோ ஓகேவா வேறு மாதிரி நெருங்கி பழகிற வேலையோ இல்லாமல் போச்சு. அதை இந்த மதுரையாக இருந்திருந்தால் எனக்கும் அந்தமாரி பட்டம் கட்டியிருப்பாங்க ஓகேவா. அதே மாதிரி எனக்கு இலவச விளம்பரம் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. கொஞ்சம் டீசெண்டாக பண்ணுங்கப்பா. எனக்கே வயிற்றெரிச்சலாக இருக்குது. அப்புறம் வந்து இதெல்லாம் நோட் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் ஓகேவா. யாருன்னே தெரியாது ஓகேவா. நான் இருந்தாலும் விமர்சனம் பண்ணுறேன். நீ எதுக்கு வந்து எனக்கு இந்த சென்னை சவுத்து அவன் மட்டும் தான் பண்ணுறான் இப்போ ஓகேவா, வேறு யாரும் கிடையாது. அப்புறம் உனக்கு இறுதி எச்சரிக்கை சொல்கிறேன், நீ ரொம்ப கேவலமாக ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க. சென்னை சவுத்து நீ வீடியோ பார்ப்பேன்னு தெரியும் ஓகேவா. அப்புறம் புகார் கொடுக்க வேண்டி வரும், பார்த்துக்க. எங்கே இருந்தாலும் தேடி வருவோம் அப்புறம் ஓகேவா. சட்டம் தன் கடமையை செய்யும் ஓகேவா. நான் பெரிய பெரிய ஆள்கிட்ட தான் மோதுறவன். இந்த மாதிரி உன்ன மாதிரி அல்லு சில தான் மோதுறதில்ல. சிக்கா ஆள்கிட்ட தான், சிக்கா கிட்ட தான் நான் மோதுறது ஓகேவா. அவன் தான் வந்து இந்த மாதிரி அவனால தான் மன உளைச்சல் ஆகிட்டு இருக்கு ஓகேவா. நீ ஏதோ எனக்கு விளம்பரம் பண்ணுறேன் இலவசமாக, பரவாயில்ல. தேவையில்லாமல் சில வார்த்தைகள்லாம் போட்டு, கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டுட்ருக்கிற உனக்கு இறுதி எச்சரிக்கை இது ஓகேவா. அப்புறம் வந்து நீ எங்கே வந்து நிற்பியோ அங்கே நிற்பேன் ஓகேவா. அதை தான் சொல்கிறேன். பிடிக்கலனா வராதிங்க. நிறைய பேருக்கு சொல்கிறது அதான். இது சிக்காவோட லைவ் மாதிரி நான் லைவ் நடத்துகிறது வந்து பப்ளிக் டாய்லெட் கிடையாது, யார் வேணால் வந்து போகிறதுக்கு ஓகேவா. நான் எங்களுக்குள்ளே பேசுகிறதுக்கு வச்சுருக்கேன் ஓகேவா. எங்களுக்குள்ளே நான் என் சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசுகிறதுக்கு நாங்கள் லைவ் நடத்துகிறோம் ஓகேவா. நீ வந்து இங்கே தேவையில்லாமல் 20 நிமிஷம் வெயிட் பண்ணி வந்து பேட் கமெண்ட் போடுற வேலை இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உனக்கு தான் கடைசியாக எல்லாருக்கும் இந்த பேட் கமெண்டர்ஸுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேவா. சென்னை சவுத் உட்பட யார் யார் இருக்கீங்களோ அந்த பெண்கள் ஐடியெலாம் எதுக்கு வரீங்க? அங்கே போய் திட்ட வேண்டியது, இங்கே வந்து திட்ட வேண்டியது. நீங்களாம் மனநலம் பாதிக்கப்பட்டீங்களான்னு தெரியல. அதேமாரி மனநலம் பாதிக்கப்பட்டவுடனே இந்த பொண்ணை பற்றி பேசிடுறேன். அலைவிலாகுன்னு ஒருத்தங்க இருக்காங்க. நேற்று கமெண்ட் போட்டாங்க 3:30 மணிக்கு. என்ன போட்டாங்க? 3:30 மணிக்கு ஒரு கமெண்ட் போட்டாங்க. என்ன கமெண்ட் போட்டாங்க? ஆனால் உங்களுக்கு சொன்னால் தவறாக நினச்சிக்க மாட்டீங்களான்னு ஒரு கமெண்ட் வந்தது. நீங்கள் சொல்லும் போதே தவறாக நினைக்கிற மாதிரி தான் இருக்குது. வாட்ஸ்அப்பில் சொல்லுமான்னு என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தங்க நான் வரல, ஏதோ ஒரு இது போயிட்டுருக்கு, ஃபேக் ஐடிக்காரன் நான் வெளியே போகிறேங்கிறப்ப எதுவும் நான் அமுச்சு விட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இனிமேல் வராதப்போ அப்படின்னு எதுவும் நான் துரத்தி விட்டேன்னா இல்லை அவனா சொன்னானான்னு தெரில ஓகேவா. அவனை பிளாக் பண்ணும்போது அலைவிலாக வந்து நானும் வெளியே போகிறேன்னாங்க. நீ என்ன பண்ண? ஒன்றுமே பண்ணலையே, எதுக்குமே வெளியே போகிற அப்படின்னா. சரி போ. திடீர்னு அவங்க 2 பேரும் ஒரே ஆள் போல், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க போல் ஜோடி போட்டு வெளியே போகிறீங்க. 2 மனவனால சரியில்லையா? நான் ஒன்றுமே சொல்லலையா? ஆமாம், ஒரு ஐடியா நான் ஒன்றுமே சொல்லாமல் நானும் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப உனக்கு மனநல சரியில்லைன்னு தான் அர்த்தம். சரி போ, இனிமேல் வராத. நான் பிளாக் பண்ணேன். கடைசியில் அந்த 3:30 மணிக்கு போட்டேன், எனக்கு வாட்ஸ்அப்பில் போட்ட அந்த பொண்ணு அலைவிலாக் அம்பிகா ஓகேவா, கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். அம்பிகா என்ன பண்ணிச்சு, அலைவிலாக் சிஸ்டர் அலைவிலாக். அவங்க என்ன பண்ணாங்க, 3:30 மணிக்கு போட்டேன் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் டெலீட் பண்ணிட்டு 3:45க்கு 4:15க்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க. ஆக எவ்வளோ நேரம்? 3:30 மணிலேருந்து இது ஒரு 3/4 நேரம் ஆகுதா? 3/4 நேரம் கழித்து ஒரு மெசேஜ் போடுறாங்க. அது ஃபேக் ஐடி. நான் இல்லை. என்னண்ணா இப்படி வாய்க்கு மனநலம் சரியில்லை, என்னென்னமோ பேசுகிறீங்க, உங்களுக்கு தான் பேச தெரியுமான்னு ஒரு வாய்ஸ் மெசேஜ். நான் கேட்குறேன், நீங்கள் லைவை பார்த்துட்ருக்க, உன் பேரில் ஃபேக் ஐடி வருதுன்னா நீ வந்து உன் ஐடியிலேருந்து நியாயமாக கமெண்ட் போட்டு அது நான் இல்லைண்ணா. டேவிலுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அது நான் இல்லை, என் பேரில் ஃபேக் ஐடி வராங்கன்னு. டேவிலுக்கு வேணால் யாருன்னு தெரியலையே, யாரோ சொல்லியிருக்காங்க ஓகேவா, என் பேரில் ஃபேக் ஐடி வராங்கன்னு. அதேமாரி சொல்லியிருக்கணும் இல்லையா? 3:30 மணிக்கு போட்ட வாட்ஸ்அப்பில் போட்ட மெசேஜ் ஏன் டெலீட் பண்ணிட்டு 4:15க்கு மெசேஜ் போடுறேன்? அப்போ நீ தான் அது. ஏதோ உனக்கு உண்மையிலே மனநலம் சரியில்லை. நீ கரெக்டான ஆளாக இருந்தால் நான் இப்போ அந்த ஃபேக் ஐடி தான் பிளாக் பண்ணியிருக்கேன். நீ கரெக்டான ஆளாக இருந்தால் நீங்கள் 3 மணிக்கு லைவுக்கு வா ஓகேவா. லைவுக்கு வா, நான் பேசுகிறேன், மன்னிப்பு கூட கேட்குறேன் ஓகேவா. நீ உண்மையிலே நான் கரெக்டான ஆளா? 3:30 மணிக்கு நீ உனக்கு கமெண்ட் போட்டுட்டு அதை டெலீட் பண்ணும்போதே தெரிஞ்சு போச்சு அது நீ தான். 3:30 மணிக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டு டெலீட் பண்ணிட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம 4:15க்கு ஒரு மெசேஜ் போடுறேன் ஓகேவா. அது நீ தான். அப்போ எதுக்கு எனக்கு வேறு பிடிக்கலன்னா வராத. ஏற்கனவே நீ ஏதோ ஏதோ கமெண்ட் போட்டதுனால லைட்டாக ஏதோ சொன்னேன் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ரொம்ப நாள் வராமல் இருந்தீங்க, அப்புறம் மறுபடியும் வந்தீங்க. அலைவிலாக உங்களுக்கு தான் சொல்கிறேன், பிடிக்கலன்னா வராதிங்க. அலைவிலாகன்னு இல்லை, யாருமே எந்த ஐடியா இருந்தாலும் சரி. அதேமாரி இந்த சிக்கான்னு வரவங்க இனிமேல் யாரும் இந்த சிக்கா அந்த சிக்கான்னு புனை பேர் பட்ட பேர் ஐடி வச்சுட்டு வந்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் சிக்கா பேரை வச்சுட்டு ஐடி வச்சுட்டு வராதிங்க ஓகேவா. யாராக இருந்தாலும் பிளாக் தான் ஓகேவா. சரி, வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. மற்றபடி 3 மணி லைவில் பேசலாம் ஓகேவா. ஓகே, பாய் வா.